லெசன்ஸ் எல்லாரும் படிச்சிட்டீங்களாமா? படிச்சீங்கன்னா கை தூக்குங்க பாப்போம். எல்லா ஸ்ட்ரோக்கும் நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்க. படிச்சிருந்திருக்கணும் இன்னைக்கு. ஓகேவா? ஸ்கிரீன் தெரியுதாமா? ஓகே. பர்வீன், காவியா, ஓகேம்மா. நோட்டு, பென் எல்லாமே ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கோங்க. ஹேண்ட்ஸ் அப் பண்ணிக்கோங்க. பென், நோட்டு, ஃப்ரெஷ் பேஜ், ஒரு சின்ன டெஸ்ட் ஸ்ட்ரோக்ல கடகடன்னு எடுத்து வச்சுக்கோங்கம்மா. ஓகே. காவியா ரெடி ஆயாச்சு. அடுத்து இருக்கிறவங்க பர்வீன், மகாராசி. ஓகே. பர்வீன் ரெடி. ஓகேம்மா. ஓகே. நான் போடுற ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே கடகடன்னு நீங்க என்ன பண்ணுங்க, எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? ஸ்ட்ரோக் நீங்க போடுங்க, நான் லெட்டர்ஸ் எழுதுறேன். முதல்ல இருந்து கிளாஸ்ல இருந்து சொல்றேன். ஆன்லைன் கிளாஸுக்கு ரொம்ப முக்கியம் தேவை வந்து என்னது, செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். எதையும் பார்க்க கூடாது. ஆம், உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருங்க. தப்பு எழுதுனாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேவாம்மா? கடகடன்னு எடுத்து ஆரம்பிங்க. ஸ்ட்ரோக் போட்டீங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம அடுத்து போகலாம். முடிச்சாச்சாமா? யாராவது ஆடியோ ஆன் பண்ணி முடிச்சாச்சுன்னு சொல்லுங்க.
ஏம்மா முடிச்சாச்சா? பர்வீன் முடிச்சாச்சாமா? ஹேண்ட்ஸ் அப்ல இருக்கு, அதனால கேக்குறேன். பர்வீன் முடிச்சாச்சா? கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி பேசுனீங்கன்னா கொஞ்சம் எனக்கு உங்களுக்கு நோ மேம் நோ மேம். ஓகேம்மா, முடிங்க. ஏம்மா முடிச்சாச்சுன்னா யாராவது சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணி நம்ம அடுத்து போகலாம். முடிச்சாச்சாமா? சரி. சரி, ஓகேம்மா. முடிக்காதவங்க நீங்க அது தப்புன்னு போட்டுக்கோங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்து நான் ஆன்சர் எழுதுறேன், நீங்க பாருங்க, அதை கரெக்ஷன் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, இஷ்ஷும் சொல்லலாம், இச்சான்னு சொல்லலாம். ஓகேவா? கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழே. இப்படி பெண்ட் ஆகக்கூடாது, அதை நல்லா பாத்துக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒண்ணு இந்த இயரும் ஒண்ணுதான், இந்த இயரும் ஒண்ணுதான். இதை போட்டாதான் நான் எழுதுவேன்லாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இன்னும் ஒண்ணுதான், இந்த ஒண்ணுதான். இதெல்லாம் லைட் என்னமா, இதெல்லாம் லைட். இதெல்லாம் லைட்டா எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்ஸ். இஷ்ஷும் ஒண்ணுதான், இச்சும் ஒண்ணுதான். லைட் லைட் லைட். ரொம்ப ஹூக்கா போடணும். லைட் லைட் லைட். இது லைட்டும் உண்டு, டார்க்கும் உண்டுன்னு இதுலயும் டார்க் உண்டு. சாரி, தப்பா போட்டிருக்கேன். இது ரெண்டுமே லைட்டு தான். இதுவும் லைட்டு தான். இஷ்டு வந்து இப்படியும் உண்டு, இப்படியும் உண்டு, ரெண்டுமே லைட். இதுல லைட்டும் உண்டு, டார்க்கும் உண்டு. இது வந்து என்னது, லைட்டு டார்க்கு, இந்த சைடு டார்க். இவ் வந்து என்னது, டார்க். இட்டு வந்து லைட்டும் உண்டு, டார்க்கும் உண்டு. இப்போ வந்து லைட்டும் உண்டு, டார்க்கும் உண்டு. இம்ப இம்ப டார்க். இன்னு வந்து டார்க். இஞ்சு வந்து லைட். இஞ்சு வந்து இப்படி போட்டாலும் கரெக்ட் தான், சின்ன கோடு போட்டாலும். இதுவும் லைட். திருத்தியாச்சாமா? திருத்தியாச்சுன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஆடியோ ஆன் பண்ணி சொல்லுங்க. மேம் நான் ஒரு 3 ஸ்ட்ரோக் எழுதல மேம். 3 ஸ்ட்ரோக் எழுதலையா? பேர் என்னது? இங்க எழுதல மேம். இங்க
இஞ்சும் இன்னும் எழுதல மேம். அப்புறம் இந்த ஓகேம்மா இக்ஸ்ல ஒண்ணு எழுதல மேம். ஓகே ஓகேம்மா, தப்பு விட்டதெல்லாம் நீங்க இன்னொரு தடவை அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஒரு 5 டைம்ஸ் எழுதி பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரோக் தான் இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரோக் வந்து நல்லா மனப்பாடமா தெரியும். ஓகேவா? ஓகே மேம். ம் 4 ஸ்ட்ரோக்குறாங்க. ஓகேம்மா. ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும். ஓகேவா? நேத்து நான் ஒரு டிப்ஸ் குடுத்தேன். இப்படி படிங்க உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு ஒரு டயகிராம் குடுத்தேன். ஞாபகம் இருக்கா? ஆடியோ ஆன் பண்ணி சொல்லலாம். ஞாபகம் இருக்கா? இருக்கு மேம். ஒருத்தர் மட்டும் தான் பேசுவீங்களா? மத்த யாரும் பேச மாட்டீங்களா? காவியா, நீங்க குட் ஆஃப்டர்நூனாவது சொல்லுங்க பாப்போம். உங்க வாய்ஸ கேட்போம். காவியா, காவியா கிளாஸ்ல இருக்கீங்களா? சரி, ஜெயஸ்ரீ ஆன் பண்ணி பேசுங்க பாப்போம். ஒரு குட் ஆஃப்டர்நூன் இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு பேசுங்க பாப்போம். காவியா பேசுங்க. சொல்லுங்க மேம். உங்களுக்கு டவுட்டே வரலையா? மேம் நான் ரெக்கார்டிங் வீடியோ பாக்குறனால நான் அதிலே பாத்துக்குவேங்க மேம். சரி சரி, டவுட்னா கொஞ்சம் எப்பனாலும் கேட்டுக்கோங்க என்ன? ஓகே மேம். ஓகேம்மா ஓகே. சரி ஓகேம்மா, நம்ம லெசன்ஸுக்கு போவோம். ஓகேவா? இப்ப நான் கேக்குறவங்க நீங்க பதில் சொல்லலாம். ஓகேவா? இப்போதைக்கு பதில் சொல்ற ஆட்கள் இருக்கீங்க கிளாஸ்ல. நீங்க யார் ஹேண்ட் ரைஸ் ஃபர்ஸ்ட் பண்றீங்களோ அவங்க சொல்லலாம். ஓகேவா? டயகிராம் படி போவோமா? ஒரு ஒரு சின்ன ஒரு இது டெஸ்ட் மாதிரியே வச்சுக்கலாம் நீங்க. ஓகேவா? ஓகே. இதுல லைட்டு டார்க் படிச்சிருக்கோம் அப்படிதானே? சரி, இப்ப நான் ஃபர்ஸ்ட் லைட் போடுறதா நினைச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்ட்ரோக்க பெருசா போட்டு காட்டுறேன். சரியா? இது என்னம்மா, என்ன ஸ்ட்ரோக்? யாராவது ஒருத்தர் ஆடியோ ஆன் பண்ணி சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடலாம். மேம் புள்ளி வச்சு சொல்லுங்க என்னம்மா. சரி, வெரி குட். எப்பவுமே நம்ம சொல்லும் போது ஸ்ட்ரோக்க புள்ளி வச்சு சொல்லுங்க என்ன. வெரி குட். சரி ஓகே. அடுத்து இந்த தசை என்னதுமா? இப்பா மேம். வெரி குட். வேற அடுத்து வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. இது என்னது? இர்ரா, மேல இருந்து கீழே தானே போட்டேன். இச்சா மேம். இச்சா, இச்சா, லைட்ல போட்டா இச்சா. சொல்லிட்டு கொஞ்சம் டக்குன்னு மியூட் பண்ணிருங்க என்னம்மா. சரி ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, இது இன்னொருத்தவங்க சொல்லுங்க. லைட். இது லைட் சொல்லிட்டேன். வெரி குட். வெரி குட். வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. இது என்னன்னு? லைட். இச்சாவா? நல்லா கவனிக்கணும். நான் எங்க இருந்து போட்டேன்? கீழே இருந்து மேல போட்டேன் அப்படிதானே? மேம். வெரி குட். இரு என்னம்மா. சரி, இதுதான் என்னது? இதுதான் இச்சை. சரியா? மேல இருந்து கீழே போடுறதுதான் இச்சை. ஓகேவாமா? இந்த ஒரு நிமிஷம்.
ஓகே. ஏம்மா இந்த ஷேப் என்னதும்மா? இல்லு. வெரி குட். யாரு நேம் என்னது? மகராசி. வெரி குட். நெக்ஸ்ட் வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. ம். இது என்ன ஸ்ட்ரோக்கு? மேம் இஷா மேம். நல்லா கவனிங்க. இதுல வட்டம் போட்டிருக்கேன். வட்டம் போட்டா என்னது? இக்கு. இது என்னம்மா? ஆ, இந்த இக்கு என்னம்மா? வடமொழி. சரி. ஓகே. அடுத்து பாருங்க. இது என்னம்மா? இரு. டவுன்வர்ட் இயர். கீழ் நோக்கி எழுதப்படுற இயர். ஓகேவா? இர். சரி. ஆ. இது டார்க்கா இருக்கும். டார்க் என்னது? இவ்வு. வெரி குட். இவ்வு. ட்ரை பண்ணுங்க. ம். இது லைட். இஸ். இஸ். இவ்வா? இஸ். இஸ். வெரி குட், வெரி குட். மியூட் போட்டுக்கோங்கம்மா. சரி, ஓகே. நான் இனிமே உள்ளதை நான் கடகடன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவாம்மா? நீங்க இந்த மாதிரிதான் நீங்க உங்களுக்கு நீ வீட்டுல சும்மா இருக்கும் போது இப்படி வரைஞ்சு வரைஞ்சு நீங்க சொல்லி பார்க்கலாம். சரியா? இது என்னது? இன், இன்ச். இப்படியே கொக்கி வச்சீங்கன்னா என்னது? 3 சுழி இன். அடுத்து என்னது? லைட் இக்கு, டார்க் இக்கு. அடுத்தது நேரா போட்டா டார்க் இட்டு. அடுத்து வந்து என்னது இருக்கு நம்மளுக்கு? இதுல எப்படி டார்க்கா போட்டாலும் இவ்வளவுதான். இதுல லைட்டா போட்டா இஷ். ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க, இதுல டார்க்கா இப்படி போட்டோம்னா என்னது? இட்டு. லைட்டா போட்டாலும் இட்டு. இதுல லைட்டா போட்டா இஷு, டார்க்கா போட்டா என்னது? அதுவும் இட்டு. அப்படிதானே? அதுக்கப்புறம் பாருங்க, இப்படி போட்டா இச்ச. இச்சங்கிறது என்னது? ஷ. மேல இருந்து இப்படி கொக்கி போடலாம் இச்சாக்கு. சரியா? சரி. அதுக்கப்புறம் பாருங்க, ஆஹ் இம்ப. டார்க்கா போட்டா என்னது? இம்ப. இதுல டார்க்கா போட்டா இங்கு. சரியா? சரி. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? வேற என்ன ஸ்ட்ரோக் எல்லாம் விட்டுருக்கோம்? அவ்வளவுதான் நினைக்கிறேன். இந்த மாதிரிதான் டயக்ராம வரைஞ்சு வரைஞ்சு படிச்சீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து என்ன செய்யாது? நம்மளுக்கு மறக்காது. சரியாமா? இது இந்த இடத்துல சும்மா நான் ரவுண்டு போடுறேன். ஒரு ஆன்டி கிளாக் வைஸ்ல ரவுண்டு போட்டு இப்படி விட்டுட்டா என்னது? இல்ல. இங்க ஒரு ரவுண்டு போட்டு இப்படி விட்டுட்டா இதுவும் இல்ல. இந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும்? வரைஞ்சு வரைஞ்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னது? இதுல மேல இப்படி போட்டா பெரிய ஹூக் போட்டு இப்படி போட்டா ல. சரியா? இதுவும் பெரிய ஹூக் இப்படி போட்டா என்னது? இப்படி போட்டு பெரிய ஹூக் இப்படி போட்டா இது லகரல. ஓகேவாம்மா? சரி. இதுதான் உங்களுக்கு வந்து என்னது? ஸ்ட்ரோக். இன்னைக்கு 2 நாள் நீங்க படிச்சீங்க பாத்தீங்களா? இந்த ஸ்ட்ரோக் வந்து என்னன்னா ரொம்ப 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 என்னது? இம்பார்ட்டன்ட். ஒரு லெசன்ஸ் படிக்கிறதுக்கு பேசிக் இதுதான். லைட்டு டார்க்கு எப்பவும் வித்தியாசம் தெரியணும். இப்ப நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் இப்ப உங்களுக்கு வந்து இதுல நான் எழுதுனதுனால உங்களுக்கு லைட் டார்க் கண்டுபிடிக்க முடியாது. பேனால இப்படி எழுதும்போது அடுத்து எழுதும்போது டார்க்னா நம்ம டார்க் எழுத தெரியணும். இப்போ இது லைட்டா எழுதுறேன், அடுத்து டார்க்னா பென்சில் ஒரு அழுத்தி எழுதிட்டு அப்புறம் இல்லு வந்து லைட்னா லைட்டா எழுதணும். இந்த 3க்கும் வித்தியாசம் தெரியணும். எது லைட்டு எது டார்க்குங்கிற வித்தியாசம் தெரியணும். ஓகேவாமா? பென்சில் வச்சு எழுதும் போது உங்களுக்கு அழகா தெரியும். எனக்கு வந்து இப்ப எழுதும்போது இதுல உங்களுக்கு தெரிய மாட்டுது. சரியா? ஓகேம்மா. இப்ப வந்து புக்ஸ் வந்து ஆர்டர் குடுத்துட்டீங்க. புக்ஸ் எல்லாருக்குமே ஆர்டர் டிஸ்பேட்ச் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து நாளைக்கு உங்க கையில வந்து கிடைச்சிரும். சரியா? அதுக்கு முன்னாடி நான் இப்ப குரூப்ல வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன். அது புக்ல உள்ள பேஜ் தான். ஓகேவாமா? புக்ல உள்ள பேஜ். இப்போ நீங்க என்னன்னா இன்னைக்குள்ள ஹோம்ஒர்க் என்னன்னு நல்லா கவனிங்க. எந்தெந்த ஸ்ட்ரோக் நீங்க தப்பு விட்டீங்களோ, ஓகேவாமா? எந்தெந்த ஸ்ட்ரோக் தப்பு விட்டீங்களோ அதை ஒரு 5 டைம்ஸ் எழுதிருங்க. திருப்பி திருப்பி ஸ்ட்ரோக்கை ஃபுல்லா என்ன பண்ணுங்க? ரிவைஸ் பண்ணிருங்க. பண்ணிட்டு எப்படி ஹோம்ஒர்க் எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா? எப்படி ஹோம்ஒர்க் எழுதணும் அப்படின்னா, அந்த போட்டோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இருங்க, அந்த போட்டோ உங்களுக்கு நான் இப்ப சைட்ல வைக்கிறேன்.
சரி, ஓகேம்மா. இதுதான் இந்த பேஜ் என்ன. இப்போ இந்த பேஜ்ல வந்து என்னது அப்படின்னா நம்மளுக்கு உங்களுக்கு பயிற்சி 1ன்னு போட்டிருக்காமா, இது போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த பயிற்சி 1ல என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த பயிற்சி 1 சும்மா புக் இத பார்த்து ரீட் பண்ணுங்க. ஓகேவா? இத பார்த்து ரீட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அவங்க குடுத்துட்டாங்க. இது பேன்னு குடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 3 லைன் இருக்கு. ஓகேவாம்மா? ஒரு நிமிஷம். ஓகே. எல்லாருமே இருக்கீங்க. ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்மளுக்கு என்னன்னா இப்போ நம்மளுக்கு 3 லைன் இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ மகராசிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? மகராசி மட்டும் உங்களோட போனை மியூட்ல எடுத்துட்டு இந்த வரிசை இருக்காமா, வேன் ஆரம்பிக்க அந்த வரிசையை ஃபுல்லா கடகடன்னு வாசிங்க பார்ப்போம். ஸ்ட்ரோக்கு. இம்மு ம். இது வந்து இஸ்ஸு இது இஷா. லைட் இல்லையா மேம்? சரி, அது லைட்டாவும் இருக்கட்டும், டார்க்காவும் இருக்கட்டும். அது என்னது? இஷா, இத்தா? இத்து இத்து ம். இத்து. அடுத்து. வெரி குட். இத்து. அடுத்து இங்கிட்டு இருக்கிறது டார்க் தானே மேம்? அடுத்து ஆமா, டார்க். இத்து. ம். இது இச்சு. இச்சா. இச்சுன்னா படிச்சிருப்பீங்க. இல்ல, கீழே இப்பு. இப்பு இல்ல. இப்ப இல்ல. இச்சு கிடையாது. இச்ச. என்ன? இச்சு சொல்லக்கூடாது. இச்சான்னு சொல்லணும். அப்புறம் இரு. அப்புறம் இக்ஸு. இக்ஸு லட்சுமிக்கு ஒரு இக்ஸு. அடுத்து இக்கு. அடுத்து இரு இல்ல. இஸ்ஸு 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 இச்சு. இது லைட்னா இஷ். என்ன இது? என்னது? இது டார்க். இது டார்க். அப்போ இது வந்து இல்லு. இல்ல கீழே போட்டிருக்கு. அப்போ இது டார்க்னா இவ்வு. வெரி குட். அடுத்து இது வந்து இல்லு. பழத்துக்கு ஒரு இல்லு. வெரி குட். மியூட் போட்டுக்காங்கம்மா. ஓகேம்மா, சூப்பர். வாசிச்சுட்டாங்க. இன்னொன்னு வந்து உங்களுக்கு சொல்லணும்னு என்னன்னா, இங்கிலீஷ் புக் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்டிங் வந்து ப்ராப்பரா இருக்கும். என்னமா தமிழ்ல வந்து எது லைட்டா போட்டிருக்காங்க, எது டார்க்கா போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இனிமே வந்து அதுல எப்படி இருக்குங்கிறத விட நம்ம எழுதும் பொழுது இந்த ஸ்ட்ரோக் லைட்டுனா நீங்க லைட்டா தான் எழுதணும். புக்ல டார்க் மாதிரி தெரியும். அதனால டார்க் போடக்கூடாது. ஓகேவா? அதை நம்ம போக போக நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவாமா? நெக்ஸ்ட் யாராவது இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க டக்குன்னு லைவ்ல ஆடியோ ஆன் பண்ணி அடுத்த லைன் ரீட் பண்ணலாமா? வாசிங்கம்மா. இம்மு மேம். வெரி குட். இங்க 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 இங்க. அடுத்து இஹு. கொஞ்சம் உங்க போன் வால்யூம் கொஞ்சம் குறைங்க. இஹு மேம். அடுத்து இல்லு. ஸ்கிரீன் தெரியல மேம். இந்த ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க அப்படியே ஆன்லயே இருங்க, நான் வரேன். பேசுங்க. பர்வீன், நீங்க இப்ப பேசுன பர்வீன் தானே? கேக்குது மேம். சொல்லுங்க மேம். நீங்க ஆஃப் பண்ணாதீங்கம்மா. மியூட் ஆஃப் பண்ணாதீங்கன்னு. சரிங்க. இந்த எக்கோ ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்கல? இல்ல இப்ப கேட்கல மேம். இப்ப உங்களுக்கு கேட்கலையா? கேக்குது மேம். ஆடியோ கேக்குது மேம். எக்கோ கேட்கல.
நீங்க பேசுறது உங்களுக்கு 2 தடவை கேட்கா? இல்ல மேம் இல்ல மேம் கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கா? ஏன்னா நான் பேசுறது எனக்கு 2 தடவை கேக்குது. அப்படியாங்க மேம்? சரிங்க மேம் சரி. ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஒரே நிமிஷம். சரி. இந்த ஸ்கிரீன்ல தெரிய வேற வாசிங்க பாப்போம் பர்வீன். அந்த ஒரே நிமிஷம். ஸ்கிரீனே தெரியல மேம். ஒரு நிமிஷமா வர. நாளைக்கு திருப்பி அடிக்கணும். சரி பர்வீன். சொல்லுங்க மேம். ஓகேம்மா. ஹலோ கேக்குதா? மேம் கேக்குது கேக்குது. இப்ப எக்கோ அடிக்கல எப்படி? நீங்க எதுவும் மாத்துனீங்களா என்ன? இல்லையே மேம் டவர் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. ஓகேம்மா பர்வீன் கொஞ்சம் மியூட்ல போடுங்களேன் ஒரே ஒரு நிமிஷம். சரிங்க மேம். மகாராஷ்டிரா கொஞ்சம் மியூட்ல இருந்து ஆன் பண்ணுங்க. சரிங்க மேம். இப்ப எக்கோ அடிக்கல? இல்ல இப்ப எக்கோ அடிக்கல. தேங்க்யூமா. அடிக்கலையா? உங்களுக்கு கிளியரா கேக்கா? கிளியரா கேக்கு. இப்ப அடிக்கல. அப்ப அடிச்சது எனக்கு அடிக்கல. 2 தடவை கேட்கலையாம்மா உங்களுக்கு? இல்ல இப்ப கிளியரா கேக்கு. இப்ப கிளியரா கேக்கா? எனக்கு ஆனா 2 தடவை கேக்கு. ஆனா முதல்ல கேட்டுச்சு இப்ப கேட்கல. கிளியரா இருக்கு. ஓகேம்மா. மகாராஷ்டிரா கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. ஓகே. ஓகேம்மா பர்வீன் மியூட் ஆன் பண்ணுங்க. வாசிக்க ஆரம்பிங்க என்னம்மா? ஓகே மேம். ஐயோ ஃபர்ஸ்ட் இருந்து வாசிக்கவா மேம்? அதுல இருந்து வாசிக்கிட்டா மேம்? நீங்க வாசிக்க ஆரம்பிங்கம்மா. மேம் ஸ்கிரீனே தெரியல மேம். நான் வாய்ஸ் ஆஃப் பண்ணிட்டு நான் ஸ்கிரீன் போடுவேன். நீங்க அதுக்குள்ள ஆகும். சரி சரி. இஞ்சு இகு இங்கு இல்லு ஈகா மேம். அது கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு. இகு இச்சு. அடுத்து இல்ல ஃபேமிலி மேம். இல்ல இல்ல இன்னு அந்த இன்னு ஐயோ குழப்புதே இது. இத்தாங்க மேம். அது இத்து இவ்வாங்க மேம். இவ்வா இத்தான் தெரியல. இது தெரியலையேங்க மேம். இன்னொன்னு 2வது இது தெரியல. அதுக்கடுத்து இருக்கிறது இத்து ரெண்டுமேவும். அடுத்து இத்து ரெண்டுமேவும். இத்தா இல்லு மேம். அடுத்து இங்க கீழே இல்லு. ஓகேம்மா மியூட் பண்ணிக்கோங்க.
இப்ப என்னன்னா இல்ல வந்து நீங்க வந்து இப்படி படிச்சிருப்பீங்க ஓகேவா. இப்ப கொஞ்சம் இதுல பாத்தீங்கன்னா சைடா இருந்த உடனே அது இல்லாம ஆயிடாது. அது கொஞ்சம் ஷேப் வந்து திருப்பி வச்சிருக்காங்க அவ்வளவுதான். சரியா. இதுவும் இல்லைன்னா இன்னொன்னு இவ்வு வந்து நல்லா கவனிங்க. ஸ்ட்ரைட் கோடா முடிஞ்சாதான் இத்து. இங்க ஸ்ட்ரைட் கோடு முடியல, ஸ்ட்ரைட் கோடு இங்க இங்க முடியுது. அப்படின்னா அது இவ்வா இருக்கும், டார்க்கா இருந்தா இல்லைன்னா என்னதான் இருக்கும், இஷ்ஷா இருக்கும். சரியா. அதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். எல்லாமே இத்துன்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவாமா. கீழே உள்ள லைன் நீங்க வாசிச்சு பாத்துக்கோங்க. ஓகேவா. இது இப்போ வந்து என்ன அப்படின்னா அடுத்து என்ன நடத்த போறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அடுத்த சாப்டர் உங்களுக்குள்ள ஹோம்ஒர்க். அடுத்த சாப்டர் செயற்கை கோடுகள். ஓகேவா. செயற்கை கோடுனா என்னமா, கையை எடுக்காம நம்ம எழுதுறதுதான் செயற்கை கோடுகள். அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரோக், இப்ப வந்து நீங்க நிறைய ஸ்ட்ரோக் படிச்சிருக்கீங்க 2 நாளா. அந்த ஸ்ட்ரோக்க ஃபுல்லாவே நீங்க கையை எடுக்காம என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா எழுதுறது பேருதான் என்னன்னா செயற்கை கோடுகள். நம்ம போட்ட ஸ்ட்ரோக் எல்லாமே எத்தனை ஸ்ட்ரோக் கொடுத்தாலும் கையை எடுக்காம எழுதணும். ஓகேவா. சில நேரம் நீங்களே படிச்சிருக்கீங்களா, கையை எடுக்காம படம் வரைக அப்படின்னு. அந்த மாதிரிதான் செயற்கை கோடுகள். நம்ம எத்தனை கோடும் வந்து என்னது, கையை எடுக்க கூடாது. முடியிற வரை நம்ம இப்படி எழுதிட்டேதான் இருக்கணுமே ஒழிய கை எடுக்காம எழுதுறது பேர் தான் செயற்கை கோடுகள். ஓகேவாமா. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், கையை எடுக்காமலேயே சேர்த்து எழுதப்படும். சரியா. சரி. அடுத்து பாருங்க, இது மட்டும் தெரிஞ்சா போதும், அது கீழே எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. சரியா. சரி. அடுத்து என்ன இருக்குன்னு கவனிங்க. இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம்ஒர்க் உங்களுக்கு நான் ஆல்ரெடி அனுப்பியிருக்கேன். இதை பார்த்து எழுதணும். இதை பார்த்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா. இதான் நோட்டுன்னு வச்சுக்கோங்க. நோட்ல ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃப்ரெஷ் பேஜ் எடுத்துட்டு புது பக்கத்தை எடுத்துட்டு இது என்ன லெட்டர் இருக்குமா, பேட. இந்த சைடு பேடாவை எழுதிக்கணும். ஓகேவா. வேற எதுவும் ஸ்ட்ரோக் எழுதவே கூடாது. நல்லா கவனிங்க. உங்களுக்காக நோட்டு மாதிரியே ஒரு இதை எடுத்து வச்சிருக்கேன். சோ அதனால தப்புன்னு விடக்கூடாது. ஓகேவா. பேட எழுதிட்டேன்னா 5 லைன் விட்டுக்கணும். இதோட சேர்த்து 1 2 3 4 5 5 லைன் விட்டுட்டு அடுத்து என்ன லெட்டர் இருக்குன்னு பாருங்க, பேக. எழுதணும். ஓகேவாமா. அடுத்த 5 லைன் விட்டுட்டு அடுத்த வார்த்தை பேவ. 1 2 3 4 5 பேவ இப்படி எழுதிக்கணும். அடுத்து பாருங்க, அடுத்து என்ன இருக்கு, பேர பேச. 3 4 5 பேர. அடுத்து என்ன இருக்கு, பேச. அடுத்து என்ன இருக்கு, பேன. யாரும் எழுத வேண்டாம், கவனிங்கன்னு. ஏன்னா இதை நீங்க தான் எழுதணும், இப்ப எழுத வேண்டாம். அடுத்து என்ன இருக்குமா, ப இச்ச கேம கேட. ப இச்ச கேம. இப்படி நிறைய ஸ்ட்ரோக் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா. இப்படியும் நீங்க எது வரை எழுதணும்னு சொல்லிடுறேன். இது வரை எழுதணுமா. சரி. அந்த இது முடியற வரை. பயிற்சி 1 வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு வாசிச்சு பார்த்தா போதும். பயிற்சி 2ன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க நோட்ல. ஒவ்வொன்றுக்கும் 5 லைன் விட்டு விட்டு என்ன செய்யணும், இப்படி கொஸ்டினை மட்டும் எழுதணும், ஸ்ட்ரோக்கை எழுதக்கூடாது. ஓகேவா. இப்படி கொஸ்டின் எழுதி முடித்த பிறகு என்ன செய்யணும்னா, நான் அனுப்பின பேப்பரை திருப்பி எல்லாம் பார்க்க கூடாது. ஓகேவாமா. பார்க்காம நீங்க என்ன செய்யணும், நீங்களாவே என்ன செய்யணும், பார்க்காம எழுதணும். ஸ்ட்ரோக்கோட அளவை மாத்தக்கூடாது, ஆனா கையை எடுக்காம எழுதணும். அது மட்டும்தான். ஓகேவா. புரியுது. இருக்கீங்களா. யாராவது ஒருத்தர் ஆடியோ ஓபன் பண்ணி என் வாய்ஸ் கேட்காம ஓகேமா. ஓகே. ஓகேவா. இப்ப வந்து என்னன்னா நம்ம இப்படி கொஸ்டின் 5 லைன் எழுதிட்டு நீங்க அந்த இதை புக்கா இருக்கட்டும், புக் இருந்தா புக்கை மூடி வச்சிடணும். இல்ல அப்படின்னா நான் அனுப்பின அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பின அந்த ஷீட்ல கொஸ்டினை மட்டும் எழுதிட்டு இப்படி மூடி வச்சிடணும். ஓகேவா. மூடி வச்ச பிறகு நீங்களே என்ன செய்யணும், ஸ்ட்ரோக்கை யோசிக்கணும். வந்து என்னது, நம்ம என்ன படிச்சிருக்கோம், மேல எப்பவுமே ஹாஃப் லைன் காவாசி இடத்த விட்டுறணும். அளவை மாத்தவே கூடாது, அது வரை போட்டுட்டு கையை எடுக்கவே கூடாது. எடுக்காமலே அடுத்த ஸ்ட்ரோக்கும் அளவு மாறாம எழுதணும். சில பேர் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா இப்படி எழுதிட்டு இப்படி இதை சின்னதா போடக்கூடாது, இது தப்பு. அளவு வந்து முக்காவாசி தூரம்னா முக்காவாசிலன்னு கீழே நம்ம எழுதணும். அளவு வந்து சேமா இருக்கும், அளவு எக்காந்து கொண்டு நீங்க மாத்தக்கூடாது. ஓகேவாமா. புரியுதா. இப்ப என்ன அப்படின்னா கையை எடுக்காம எழுதணும். ஒரே ஒரு தடவை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நல்லா கவனிக்கணும். முதல்ல கொஸ்டின் இந்த சைடு எழுதி 5 லைன் விட்டுறணும், புக்கை மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சு என்ன செய்யணும், உங்களுக்கு ஸ்ட்ரோக் மறந்தாலுமே என்ன ஸ்ட்ரோக் ஞாபகம் இருக்கோ அதை எழுதணும். அடுத்து பாருங்க,
அடுத்து கையை எடுக்காம எழுதணும். அடுத்து என்ன இருக்கு பாருங்க, வேலையே 2 இருக்கு. உங்களுக்கு என்னதா தோணுதோ அதை கையை எடுக்காம எழுதிக்கலாம். சரியா? இன்னொரு தசை இருக்குல்ல, ஏதாவது ஒண்ணு மட்டும் இப்போதைக்கு எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பேரா 2 இருக்கு. அதுமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிக்கலாம். சரியா? அடுத்து இப்படி ஒவ்வொரு ஸ்ட்ரோக் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. பேனெல்லாம் இப்படி போட்டு இப்படி வரணும். சில பேர் என்ன செய்வாங்க, இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போடுவாங்க. இது தப்பு. இது போட்டு இப்படி நம்ம படிச்சிருக்கோம். ஏன்னா நிறைய இன்ஸ்டியூட் பிள்ளைகளுமே இதுதான் தப்பு விடுவாங்க. இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போடுவாங்க வரலன்னு. அப்படி போடக்கூடாது. சரியாமா? அதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான் எழுதணும். திருப்பி திருப்பி சொல்லிட்டா ஒரே ஒரு ஸ்ட்ரோக் எழுதணும். எல்லாத்துலயும் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க கொஸ்டின் ஃபுல்லா எழுதிருப்பீங்களா, அந்த கொஸ்டினுக்கு ஃபுல்லா என்னது அளவு மாத்தக்கூடாது. எந்த அளவுல எழுதிருக்கீங்களோ அந்த அளவுல எழுதிக்கலாம். ஓகேவாமா? சரியா? ஒரே ஒரு ஸ்ட்ரோக் எழுதிட்டீங்க. நீங்க எழுதின கொஸ்டினுக்கு ஃபுல்லா ஒரே ஒரு தடவை மட்டும் எழுதிட்டீங்க அப்படின்னா, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, புக்கை விரிச்சு வச்சு அந்த போன்ல அந்த பேஜை விரிச்சுட்டு நீங்க எழுதின ஸ்ட்ரோக்கும் இதுவும் கரெக்டான்னு பார்க்கணும். கரெக்ட்னா நீங்க இப்படி கரெக்ட் எல்லாம் போட வேண்டாம், விட்டுணும். அப்படி சப்போஸ் இது நான் எழுதுனது இதுல தப்பு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன செய்யணும்னா, இங்க பாருங்க, இது ஒரு கட் பண்ணிட்டு என்ன செய்யணும், இதுல என்ன ஸ்ட்ரோக் இருக்கோ அதை எழுதணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தப்பா எழுதுனா, ஓ ஐயோ நம்ம இதை எழுதிட்டோமோ, சரி சரி இப்ப இதான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன செய்யணும், நீங்க இதை முடிச்சுட்டு அடுத்து எழுதணும். பேட. ஓகேவா? புரியுதாமா? இப்ப கரெக்ட்னா என்ன செய்யலாம், இப்ப பேக கரெக்ட் அப்படின்னா ஒண்ணும் செய்யணும், அதை விட்டுருங்க. அப்படியே இதே வரிசையா ஒவ்வொன்னா செக் பண்ணணும். ஓகேவா? இப்ப திடீர்னு பாருங்களேன், இந்த வேஸ்டோக்கு இதுல டார்க்கா, இந்த சைடு டார்க்கா இருக்கு, அப்ப டார்க் எழுதணும். இப்ப என்னது ரே நீங்க கீழ் நோக்கி போட்டா என்ன செய்யணும், மேல் நோக்கி இருக்கு. புக்ல என்ன இருக்கோ அதை இப்போதைக்கு எழுதுங்க. கீழ் நோக்கி மேல் நோக்கி எப்போ வரும், இந்த சைடு எப்போ வரும், அதெல்லாம் பின்னாடி லெசன்ஸ்ல வரும். அது அப்போ பாத்துக்கணும். சரியா? இப்ப 2வது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, கையை எடுக்காமல் எழுதுற செயற்கைக்கோடு எழுதுற முறை. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப இந்த பேன் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டா வரும். சடனா டார்க்கா எழுத தெரியணும் கையை எடுக்காமலே. இதுதான் உங்களுக்கு இப்போதுள்ள பிராக்டிக்ஸ். புரியுதாமா? இப்ப இல்ல வச்சுக்கோங்க, எல்லாம் பாருங்க எப்படி இல்ல இப்படி வரும். இல்ல அதோட சேர்த்து அழகா வரும். ஓகேவா? இந்த மாதிரி வரும். சரியா? மேனா சில பேருக்கு எழுத தெரியாது, நல்லா உள்ள இருந்து இப்படி இழுக்கணும். சில பேர் இப்படி போட்டு இப்படி இழுக்க கூடாது, இப்படி போட்டு நல்லா இப்படி வரணும். சரியா? கையை எடுக்காம எழுதணும். ஓகேவாமா? இது என்னது 5 தடவை எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு நிமிஷம், இன்னொன்னு சொல்ல மறந்துட்டு உங்களுக்கு, ஒரே ஒரு நிமிஷம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உங்கள்ட்ட கொஸ்டின் எழுத சொன்னேன், 5 லைன் விட சொன்னேன். 2வது எல்லாத்துலயும் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் எழுதுங்கன்னு சொன்னேன். சரியா? 3வது கரெக்ஷன் பண்ணுங்கன்னு. கரெக்ஷன் பண்ண பிறகு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். 4வது கரெக்ஷன் பண்ண பிறகு சொல்லி சொல்லி எழுதணும். ப ட ப ட ப ட ப ட ப ட ப ட இப்படி சொல்லி சொல்லி எழுதணும். சரியா? திக்கா போட்டேன்னு கடைசியில கூட இப்படிலாம் இழுக்க கூடாது. ஒரே ஒரு தடவை எழுதணும். அதை என்ன செய்யணும், தெளிவா எழுதி முடிச்சிடணும். ஓகேவாமா? இப்போ என்ன செய்வாங்க தெரியுமா பிள்ளைகளு, 2வது லைன்ல இருக்க 2வது லைனை விட்டுட்டு அடுத்த லைன்ல அப்படிலாம் எழுதக்கூடாது. 5 லைன் நான் கொடுத்துருக்கேன்னா 5 லைன் எனக்கு ப்ராப்பரா இருக்கணும். அதே மாதிரி இங்க ஹாஃப் விடுறது, அங்க ஹாஃப் விடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. இங்க முடிகிற வரை எவ்வளவு எழுத முடியுமோ எழுதணும். அடுத்த 2வது லைன் பாருங்க எப்படி எழுதணும்னு, அதுக்கு இடையில எழுதணும். பேட விடக்கூடாது. அதைத்தான் நான் சொல்றேன். பேட பேட 5 லைன் எனக்கு அழகா அப்படி இருக்கணும். சரியா? இன்ஸ்டியூட்ல எல்லாம் பிள்ளைகள் அழகா எழுதும். அதே மாதிரி நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கேன். கொஞ்சம் நீட்டா ப்ராப்பரா எழுதுங்க. சரியா? அப்பதான் எனக்கும் நீங்க படிக்கங்கிற ஒரு திருப்தி இருக்கும். இப்படி நீட்டா எழுதும். 3வது லைன் அதுக்கு இடையில எழுதணும். இப்படி 5 லைனுமே அழகா வருமா, ஒரு லைன் கேப் வராது. எனக்கு ஒவ்வொரு இதுலயுமே 5 லைன் கம்பல்சரியா இருக்கும். அதே மாதிரி சில பேர் என்ன தெரியுமா, ஒரு இதுக்கே ஒரு 5 ஸ்ட்ரோக் இப்படி தள்ளி தள்ளி போட்டு முடிச்சிருதீங்க. பண்ணவே கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு கொஞ்சம் கேப் இருக்கலாம், அவ்வளவுதான். இவ்வளவு கேப் தான் இருக்கணும். ஒரு லைன்ல குறைந்தது 10 ஸ்ட்ரோக்காவது நீங்க எழுதியிருக்கணும். சரியா? புரிஞ்சுதாமா? ஃபர்ஸ்ட் டைம் நான் திருப்பியும் ஒரு தடவை சொல்லிடுறேன், கவனிச்சுக்கோங்க.
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம கொஸ்டின்ஸை எழுதணும். கொஸ்டின்ஸ் எப்படி எழுதணும், 5 லைன்ஸ் கேப்ல என்ன செய்யணும், எழுதணும். சரியா? ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம கரெக்ஷன் பார்க்கணும். கரெக்ட்னா கரெக்ட், ராங்னா என்ன செய்யணும், அது பக்கத்துல கரெக்டா உள்ளதை எழுதணும். மூன்றாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 லைன்ஸ் என்ன பண்ணணும், நம்ம சொல்லி 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 எழுதணும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த பிகினர் ஃபுல்லாவே இந்த மெத்தட்ல தான் பண்ணும். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து நான் சொல்றேன். இந்த லெசன்ஸ் முடிச்சிருவீங்களாமா? முடித்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் நீங்க எழுதணும். ஓகேவா? இப்ப நான் எழுதுற ஸ்ட்ரோக்ஸ் வந்து நீங்க எழுதணும். ஓகே. இப்போ என்ன எழுதணும்னா இந்த வார்த்தையில நீங்க சேர்த்துக்கோங்க. இது வந்து அடுத்து ஒரு லைன்ல இருக்கும். இம் ப. இம்பன்னு ஒரு ஸ்ட்ரோக்கும் படிச்சிருக்க மாட்டீங்க. சரியா? இம்முன்னு படிச்சிருப்போம், லைட்டா படிச்சிருப்போம். சரியா? இப்போ இம்முனா நம்ம இவ்வளவுதான் போடுவோம். அப்படிதானமா? இம்முனா லைட்டா படிச்சிருக்கோம். என்ன போடுவோம், நம்ம எப்பவும் போல முக்காவாசி தூரம் போடுவோம். இதுல இம்மேன்னு வந்திருக்கு. இம்மேன்னு வந்தா இம்மை எப்பவும் இப்படிதான் போடுவோம். அப்படிதானே? இம்ம வந்தனால நம்ம டபுள் பண்ணி அந்த சைஸை இப்படி எழுதணும். புரிஞ்சுதா? ஓகேவா? இப்படி எழுதக்கூடாது. இது ஒரு 5 லைன் நீங்க எழுதணும். 5 லைன் விட்டு எழுதணும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இன் நார்மலா இப்படி படிச்சிருக்கோம். இப்போ 2 தடவை வந்தனால டபுள் பண்ணி இப்படி எழுதணும். ஓகேவாமா? அடுத்த 5 லைன் விட்டுட்டு என்னது பண்ணும், இவ் நார்மலா எப்படி எழுதுவோம், இப்படி எழுதுவோம். நல்லா கவனிக்கணும். டபுள் பண்ணி எழுதுங்கன்னா சில பேர் இந்த இப்படி எழுதிடுறீங்க. இது டபுள் கிடையாது. இங்க இருந்து இவ்வளவு தூரம் எழுதுறது இது. அப்ப டபுள்னா நல்லா டபுள் பண்ணி எழுதணும். புரியுதாமா? டபுள் பண்ணி இப்படி எழுதணும். அடுத்த 5 லைன் விட்டுட்டு இல்ல வந்து பாருங்க, கீழ இருந்து மேல இவ்வளவுதான் எழுதுவோம். டபுள் பண்ணி எழுதுனா இப்படி எழுதணும். அடுத்த கோட்டுக்கு படலாம், அது பிரச்சனையே கிடையாது. கீழ்கோடும் அடுத்த கோட்டுக்கு படலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நம்ம இதை கொஞ்சம் தூரம் இந்த கோடை தொட மாட்டோம், அவ்வளவுதான். கீழே பாதி தூரம். அதுக்கப்புறம் நீங்க மேல கீழ இருந்து மேல எப்படினாலும் நீங்க எழுதிக்கலாம். புரியுதாமா? சரி, இதுவரை எழுதணும். சரியா? நான் கொடுத்த ஹோம்ஒர்க் போக எக்ஸ்ட்ராவா நான் அதையும் வேணா போட்டோ எடுத்து அனுப்பிவிடுறேன். இந்த இம்ம 5 லைன் இருக்கணும், இன்ன இருக்கணும், இவ்வ இல்ல இருக்கும். 5 லைன் இருக்கணும். ஓகேவா? முதல் லெசன்ஸ் வந்து இப்போ வந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஹோம்ஒர்க் சொன்னாங்க, நாங்க சீக்கிரம் எழுதிட்டோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு லெசன்ஸ் வந்து இப்போ அடுத்த கிளாஸ் வந்து ரொம்ப முக்கியமான கிளாஸ். நீங்க வந்து கவனிக்கல அப்படின்னா அது உங்களுக்கு புரியாது. அந்த லெசன் வரதான் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கம்மியா கொடுப்பேன். ஏன்னா அந்த லெசன் வர புரியறதுக்கு கொஞ்சம் நான் இதாகும். அதனால இன்னைக்கு நான் வந்து இவ்வளவுதான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அதனால எப்பவும் இவ்வளவுதான் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்குள்ள ஹோம்ஒர்க் வந்து பயிற்சி 2 5 லைன் முடிச்சிடணும். அது போக நான் சொல்லியிருக்கேன், இந்த இம்ம 5 லைன், இன்ன 5 லைன், இவ்வ 5 லைன், இல்ல 5 லைன். ஓகேவாமா? முடிச்சு நீட்டா இது பண்ணுங்க. நீட்டா ப்ராப்பரா நோட்டை வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுங்க, ப்ராப்பரா இது பண்ணுங்க. நாளைக்கு உங்களுக்கு புக்கு உங்க கையில ரிசீவ் ஆச்சுன்னா தயவு செஞ்சு ரிசீவ் ஆயிட்டுங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க. ஓகேவாமா? ஓகே. யாருக்கும் ஏதாவது டவுட்ஸ் பார்ப்போமா? இன்னைக்குள்ள கிளாஸ்ல எதுவும் டவுட் இருக்கா, அது சொல்லுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். பர்வீன், மகாஸ்ரீ, ஓகேம்மா. இன்னைக்கு எதுவும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? ஆடியோனாலும் சரி, வேற எதுவும் இதை மாத்திக்கலாம் மேம் அப்படின்னு எது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். ஓகேவா? எக்கோ ப்ராப்ளம் மட்டும் கொஞ்சம் எனக்கு இருக்கு, அதை நான் எப்படி சரி பண்ண முடியும்னு நான் பாக்குறேன். வேற ஏதாவது இருக்கா? ஓகே, புரியுதா? முதல்ல நான் நடத்துறது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இன்ஸ்டியூட்னா நான் ஃபேஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவேன். உங்களுக்கு வந்து என்னன்னா மைக் ஆஃப்லயே இருக்கா, அதனால ஒண்ணுமே வந்து இதே பண்ண முடியல. ஏதோ நான் நடத்துறேன், புரியுதா புரியலையா ஒன்னும் தெரியல. புரியுது மேம், புரியுது. கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கா? உங்க ஃப்ரெண்ட் 2 பேருக்கு எப்ப சொல்லியிருப்பீங்க? ரெக்கார்டிங் பார்த்துட்டு என்கிட்ட கேட்பாங்க, புரியலன்னா மெசேஜ் போட்டுருவாங்க. ஓகேம்மா, ஓகே. கொஞ்சம் புரியலன்னா மெசேஜ் நீங்க அங்க உங்கள்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு, இல்லைங்கிற பட்சத்துல திருப்பி கூட நீங்க என்கிட்ட கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவாமா? உங்க எல்லாருமே வந்து உங்க எல்லாருக்கும் வந்து என்னன்னா கொஞ்சம் ஹோம்ஒர்க் வந்து அதிகமா தான் கொடுப்பேன் இன்னும் போக போக. சப்போஸ் உங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா சொல்லிருங்க. ரொம்ப ஏன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் முடிஞ்ச அளவு கொண்டுட்டு போவேன்.
சோ அதனால முடியலைங்கிற பட்சத்துல நீங்க சொல்லலாம், நம்ம கொஞ்சம் கிளாஸ் ஸ்லோவா கூட ஆக்கிக்கலாம். ஓகேவாமா? இங்கிலீஷ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது இந்த வவ்வல் லெசன் நாளைக்கு நாளானைக்குள்ள முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷ் எடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். சரியா? இந்த ஸ்ட்ரோக் அதுக்குள்ள உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். அதனால இங்கிலீஷ் சேர்ந்தவங்க கோவப்படாதீங்க, நம்ம அதை எடுத்துடலாம். நீங்க எடுத்த பிறகு நீங்களே சொல்லுங்க, பரவாயில்ல இதனாலதான் பின்னாடி எடுத்திருக்காங்கங்கிற அளவுக்கு உங்களுக்கு அது ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். ஓகேவாமா? சரி, கிளாஸ முடிச்சுக்கலாமா? எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? டவுட் இல்ல மேம். மகராசி எதுவும் டவுட் இருக்காமா? இல்ல மேம், அந்த சேர்த்து எழுத ஸ்ட்ரோக் சொன்னீங்கல்ல, அது மட்டும் நான் ஒரு லைன் எழுதிட்டு உங்ககிட்ட இது கேட்டுக்கலாமா கரெக்டான்னு? கண்டிப்பா கேட்டுக்கலாம். சரியா? அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கண்டிப்பா கேளுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். ஒரு தடவை கூட நீங்க எழுதிட்டு கூட என்கிட்ட காட்டுங்க. நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு இங்க இன்ஸ்டியூட் பசங்க நோட்டை வேணா ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறேன். அனுப்புங்க மேம். ஓகேமா, ஓகே. தேங்க்ஸ். ஓகேமா, தேங்க்யூ. நாளைக்கு வர்ற லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். கொஞ்சம் வந்து என்ன, ஒரு தடவைக்கு 2 தடவை அது புரியணும். சில பேருக்கு நான் சொன்னோன்னே புரியும், சில நேருக்கு ஒரு நாள் ஆகும், சில பேருக்கு 2 நாள் ஆகும். ஓகேவா? அதனால அத கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? நாளைக்கு 12 மணிக்கு நம்ம கரெக்டா வர ட்ரை பண்ணுவோம். ஓகேவாமா? ஓகே மேம். ஓகேமா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.